வணக்கம். நார்தர்ன் ரயில்வே ஐடிஐ கேண்டிடேட் அப்ரெண்டிஸ்ஷிப் நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ நான் யாருக்கு யூஸ்ஃபுல்னு சொல்லிடுறேன். நம்ம ஒரு ஐடிஐ முடிச்சிருக்கோம், ஃப்ரெஷரா இருந்தோம்னா நிறைய இடத்துல ஜாப் வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே இது ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், இல்ல சர்டிஃபிகேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து என்ன ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கும் அந்த ஜாப்பை வந்து என்ன வாங்குறது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது வந்து என்ன ஐடியால இருந்துன்னா இது உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து பிரீஃபா பார்த்துட்டு அதை எப்படி அப்ளை பண்ற பார்த்து இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிடலாம். இல்லை நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் வந்து 11/1/2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை இந்த டேட்டுக்கு முன்னாடி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நான் எலிஜிபிளா இருந்தேன்னா அப்ளை பண்ணிருங்க. ஸோ டீடைல் ஆஃப் த ட்ரேட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு ட்ரேடுமே உங்களுக்கான ஒர்க் லொகேஷன்ஸ் வந்து லக்னோவில் இருக்கும். மொத்த வேகன்சி வந்து என்னன்னா மோர் தென் 3000க்கு மேல இருக்கிறதுனால வந்து என்னன்னா, ஸோ இது வந்து என்னன்னா ஒரு டெம்பரரி தான். ஒன்ஸ் நம்ம வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் இங்க வந்துட்டு அந்த சர்டிபிகேஷனை வச்சு வந்து சதர்ன் ரயில்வேல கூட நம்ம வேலை வாங்கிக்கலாம். ஓகேவா? இதுக்கான மொத்த இதுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க எந்த இதுல வரீங்க, உங்களோட ஐடிஐ வந்து ட்ரேட் என்னன்னு பார்த்து அதுக்கு ஏத்தாப்புல வந்து என்னன்னா அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் வந்து என்னன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து என்னன்னா பார்க்கலாம். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ல நீங்க 10th முடிச்சிருக்கணும். ஓகேவா? இல்ல +2 முடிச்சிருக்கணும். வித் வந்து என்னன்னா 55 லைக் 50% மார்க் வந்து என்னன்னா நீங்க வச்சிருக்கணும். அதோட சேர்த்து உங்களுக்கான ஐடிஐ ட்ரேட் வந்து என்ன ரிலவெண்டான இதை வந்து என்னன்னா ரெகனைஸ் பண்ண கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து என்னன்னா நீங்க முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஏஜ் லிமிட் ஃபார் வந்து கேட்டகரி வந்து நீங்க யூஆரா இருந்தீங்க அப்படின்னா, அதாவது ஜென்ரல் கேட்டகரினா உங்களுக்கு மினிமம் வந்து 15 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து என்னன்னா 24 வந்து என்ன முடிச்சிருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் ஃபார் 5 இயர்ஸ் கொடுப்பாங்க. ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வந்து என்னன்னா 3 வருஷம் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி பர்சன் வித் டிசபிலிட்டிக்குமே வந்து ரிலாக்ஸேஷன் 10 வருஷம் கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து என்னன்னா நீங்க பாத்துக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து ஏஜ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்கறனால வந்து இது பேர் வந்து பார்க்க மாட்டாங்க. அதை நீங்க பார்த்துட்டு ஒன்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து என்னன்னா நான் ரீஃபண்டபிள். அதாவது நீங்க ஒன்ஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் வந்து என்னன்னா நம்மளால வந்து திருப்பி வந்து தர மாட்டாங்க. ஸோ எவ்வளவுனா 100 வந்து வி ஹவ் டு பே ஒன்லி வந்து ஆன்லைன் மோட். இந்த அப்ளை பண்ற ப்ராசஸ்லேயே வந்து என்னன்னா பே பண்ணிடும். வேற எந்த இதுலையும் வந்து பே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ மோட் ஆஃப் செலெக்ஷன்ஸ் வந்து என்ன, இதுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் எந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, உங்களோட வந்து என்னன்னா +2 மார்க் இருக்குல்ல, அண்ட் ஆல்சோ ஐடி மார்க் இருக்கு, இந்த ரெண்டுமே வச்சு வந்து என்னன்னா உங்களுக்கான வந்து அக்ரிகேட் வந்து என்னன்னா ஒரு மெரிட் ரேங்க் வந்து என்னன்னா கொண்டு வருவாங்க. அந்த ரேங்க் படி தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் த கேண்டிடேட் எவ்வளவு பேர் அப்ளை பண்றாங்க அதுக்கு ஏத்தாப்புல வந்து உங்க ரேங்க் வச்சு அதுக்கப்புறம் வந்து என்னன்னா உங்களை வந்து என்ன அப்படின்னா கால் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து என்ன ப்ராசஸ். எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமே கிடையாது. இப்ப மெடிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து ஒன்ஸ் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு நீங்க வந்து எலிஜிபிளா இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு மெயில் வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாமே வந்து என்னன்னா செக் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம வந்து என்னன்னா ஃபைனலா வந்து என்ன செக் பண்ண வேண்டியது. சரி, இப்ப அடுத்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து என்னன்னா பேசிக் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கான டாக்குமெண்டேஷன் என்னென்ன வேணும்னு பார்த்துட்டு இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரக்டா ஸோ அஃபிஷியல் வெப்சைட் ஆன வந்து WRCNR.org அப்படின்னு வந்து என்னன்னா நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து வரும். இதுல கீழே கைண்ட் அட்டென்ஷன் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்குங்கன்னா, ஸோ மொத்த வேகன்சி 3093 அப்ரெண்டிஸ்ஷிப் இருக்கு. இதை கிளிக் ஹியர் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்து வரும். இதுல நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்து ஐ ஹவ் ரீட் த அபோவ் டேர்ம்ஸ் அண்ட் வந்து கண்டிஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் டு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இது கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கான பேசிக் உங்களோட நேம், இமெயில், மொபைல் நம்பர், ஆதார் நம்பர் இதெல்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து லாகின் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபர்தரா கொஞ்சம் வந்து அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். உங்களோட பர்சனல் டீடைல்ஸ், உங்களோட வந்து போட்டோ, அதே மாதிரி வந்து உங்களோட குவாலிஃபிகேஷன் ஐடி டீடைல் வந்து அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நீங்க பேமெண்ட் கொடுக்க வேண்டியது. முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு மெயில் வரும், நீங்க சக்சஸ்ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு. நீங்க அப்ளை பண்ணும்போது ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கு ஏத்தாப்புல நாங்கள் சொல்யூஷன் வந்து ப்ரொவைட் பண்ண பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் பிளஸ் வந்து இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோட வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம். டேரக்டா கிளிக் பண்ணி நீங்க செக் பண்ணிக்க வேண்டும். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.